ஒவ்வொரு முறையும் மனுஷபுத்திரன் என்னை நன்றியுரைக்கு தான் எல்லாரும் சீட்டை விட்டு எழுந்திரிச்சு போகும்போது தான் பேச சொல்கிறாரு. ரொம்ப வருத்தம் அது. அடுத்த முறை ஒவ்வொரு முறையும் அவர் வந்து காரில் இந்த 7 நாள் விழா நடந்தபோது காரில் முதல்ல கூட்டி போனார். இன்றைக்கி வரும்போது கடைசியில் தான், நீ கடைசி தானே பேச போகிற, கடைசி காரில் வாடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஆனாலும் இருக்கைகள் வந்து இப்போ பாருங்கள் காலையாக எழுந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு இப்போ வந்து உயிர்மை 100வது இதில் தான் நான் வந்து அவர்கிட்ட மனுஷபுத்திரன் பணிபுரிகிறேன். இப்போது இந்த 100வது வரும்போது நான் அதில் பணிபுரிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உயிர்மை 100வது இதழ் இருக்கும். முதல் பிரதி பெற்றுக்கொண்ட கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கும், கருத்துரைகள் வழங்கிய எழுத்தாளர் பவாவிற்கும், எழுத்தாளர் சாஜிக்கும், இயக்குனர் ராம் அவர்களுக்கும். இது ஏன்னா எல்லாம் தப்பு தப்பாக எழுதியிருக்கேன், எல்லாம் வந்து தாறுமாறாக நடந்துருச்சு. இப்போது விவேக் சார் வெள்ளைன்னு சொன்னாங்க, வந்திருக்கிறாரு. நிறைய பேர் வர்றவங்க சொன்னாங்க வெள்ளை, அதனால தான் இந்த டைப் பண்ண விஷயம் அப்படி நடந்துருச்சு. ஆமாம். ஏற்புரை நல்கிய இயக்குனர் சீனு ராமசாமிக்கும், இன்னும் அவர் வழங்கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அமீர் அப்பாஸுக்கும் உயிர்மையின் சார்பில் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சீனு ராமசாமிக்காக ஒரு கவிதை. தலைப்பு வந்து சீனு ராமசாமி. எடுத்து வாசித்து விட முடியாத புல்லாங்குழல் சீனு ராமசாமி. அனுமதித்தால் மூங்கில் தோப்பையும் தந்து விடுவான். பிரவகிக்கும் கடல் மேலே, ஆனால் ஆழ்கடல் அமைதியவன். அலைகள் அடித்தாலும் காயங்கள் தராதவன். கொட்டி தீர்க்கும் மழைதான். நிலம் விளைவிக்கும் நெல்மணியவன். ஏந்தும் கைகளில் தானிய மூடைகளை அழித்து விடுவான். விலங்குகளின் கால்களில் அதிரும் காடுதான். தூங்கும் இரவு வனமும் அவன்தான். நடந்து போனால் மிதத்தலை உணரலாம். சொற்களிலெல்லாம் சுடுநீர் சுனைதான். கனியும் காலத்திலோ பனி நீர் இதம்தான். சிவந்த செவிகளோ குளிர்மையில் உறையும். அருங்கோடை பரிதிதம். மேற்கில் இறங்குகையில் அந்தியின் குளிர்ச்சிதான். சீனுவின் நீளும் கரங்களில் பழங்கள் விழுவதை காண்கிறேன். எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வெவ்வேறு தளத்திலிருந்து பர்சனாலிட்டிஸ் வந்து இந்த கவிதைகளை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. அவர்கள் பாராட்டியதற்கும் நன்றி, என்னை விமர்சித்ததற்கும் நன்றி. இந்த இரண்டுக்கும் நான் வந்து இங்கே விளக்கங்கள் கொடுத்து, இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னு என்ன ஒரு அறிவுஜீவியாக நான் காட்டிக்க விரும்பலை. ஏன்னா நான் ஒரு தெற்கத்தி புழுதி காட்டிலிருந்து வந்தவன். என்னோடய முதல் படம் அதை தான் பேசுச்சு, 2வது படமும் அதை தான் பேசுச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நான் இங்கே ஒரு சினிமா டைரக்டராக வந்து நிற்கவே இல்லை. தயவுசெய்து என்னை இயக்குனர் சீனு ராமசாமின்னு தள்ளி வைக்காதீங்க. 18 வருஷமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 18 வருஷமாக நான் நவீன இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, தொடர்ந்து படிக்கிறது கூட அதுக்கு ஒரு காரணம்னு. தொடர்ந்து படிக்கிறது கூட பிரச்சனைகள் உருவாவதற்கு ஒரு காரணம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா தொடர்ந்து படிக்க படிக்க கடினமான விஷயங்கள்லாம் மிக எளிதாக தெரியுது. இப்போ வெளியில் கைது செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் உள்ள கம்பீரமாக பேசுகிறார் பார்த்தீங்களா ஐயா. கொசு சிலந்தி வலையை ஏளனமாக பார்க்கலாமா? அது மாதிரி பார்க்குற ஒரு எண்ண போக்கு தொடர்ந்து வாசிக்கிறதுனால ஏற்படுது. நான் 10வது படிக்கும்போது நிறைய பொய் சொல்லுவேன். எங்கள் அம்மா கூட சொல்லும், மூத்தமையே இவ்வளோ ஓவராக பொய் சொல்கிறாங்கடாவே அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும்.
அப்போ தான் எனக்கு சுப்பிரமணிய பாரதியார் படிக்க நான் ஆரம்பித்தேன். சுப்பிரமணிய பாரதியார் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது அது என்ன ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு எப்படி ஏற்பட்டுச்சு, அது கே பாலச்சந்தர் காரணமாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த படத்தில் வர பாடல்கள் காரணமாக ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த சின்ன வயசில் எனக்கு ஏற்பட்டுச்சு. மிக தீவிரமாக நான் சுப்பிரமணிய பாரதியை படிக்க ஆரம்பித்தேன். முதலில் இலக்கியம் எனக்குள் வேதிவினை புரிய ஆரம்பித்தது அந்த இடத்துல தான். சுப்பிரமணிய பாரதியை தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சேன்னா, பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உண்மை சொல்லி அடி வாங்கினேன் வீட்டில். அதுதான் நான் முதல்ல எனக்கு நல்ல நினைவில் இருக்குது, எப்படி நான் இலக்கியத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சேன் அப்படின்றதுக்கு. அப்புறம் ஒரு பெரும் புலவர்கிட்ட வெண்பா இலக்கணம் கற்றுக்கிறதுக்காக நாயா அலைஞ்சேன். அவரோட அட்டகாசம் தாங்க முடியாமல் அந்த வெண்பா சூத்திரத்தை இற்றடிகள் முச்சீரா ஏனடிகள் நாச்சீரா அதை சொல்லி கொடுக்கறதுக்குள்ள கவிதையை விட்டே நான் வெளியேறி ஓடினேன். ஓடினா பெரிய தாடியோட பாலகுமரன் என்னை மறைச்சிட்டாப்புல. அதில் ஒரு 2 வருஷம் போயிடுச்சு. இப்போ ஒரு 12ஆம் வகுப்பு தாண்டி நான் வந்து நிற்கும்போது இதுக்குள்ளே பாவேந்தர், பாரதிதாசன் இவங்கெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன். வானம்பாடி கவிஞர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு மயக்கம் எனக்கு ஏற்பட்டுச்சு. சர்ப்பயாகம், சிற்பியோட சர்ப்பயாகம், தேசப்பிதாவுக்கு திருப்பாடகனின் அஞ்சலி, அப்படி பல கவிதைகள்லாம் மயங்கி கிடந்த ஒரு நாளில் ஒரே ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அன்னம் பதிப்பகத்துக்கு நான் போனேன். கரெக்டாக அந்த மேலமாசி வீதி பக்கத்தில் இருக்குது மதுரையில். அந்த அன்னம் பதிப்பகத்தில் கவிஞர் மீரா அவர்களை நான் பார்த்தேன். அங்கே லோகுன்னு ஒரு ஓவியர் இருந்தார், ஒரு ஆர்டிஸ்ட். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது. அந்த லோகு, அவரோட நாகராஜ்னு ஒரு ஓவியர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சமயவேலோட காற்றின் பாடல் அப்படின்னு ஒரு தொகுப்பு எனக்கு எடுத்து கொடுத்தாரு. எங்கள் வீட்டுக்கு வாசலில் ஒரு அடிகுலா இருக்குது, அந்த அடிகுலாயில் உட்காந்து நான் படித்தேன். அதற்கு முன்பாக என்னை அப்பி கொண்டிருந்த சொற்கள் எல்லாம் உதிர்ந்து போனது. அந்த காற்றின் பாடலை நான் படிக்க ஆரம்பிக்க போது வெற்று கோஷங்களிலும் எந்த வகையிலும் அரசியல் லாபங்களாக ஆகி போகிற வெற்று கோஷங்களுக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருந்த நான் என் அந்தராத்மாவில் எழுந்த கேள்வியால், என் அந்தராத்மாவில் இருந்து இந்த சமூகத்துக்கு பயனாகவும் அதே சமயத்தில் இலக்கியத்துக்கு சிருஷ்டிகர்த்தாவாகவும் முதலில் உள்ள கிடக்கை சுத்தம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. எனக்கு முதலாக அங்கே ஏற்பட்டது. படார்னு நிறைய நான் படிக்க ஆரம்பித்தேன். இங்கே முத்துகிருஷ்ணன் இருக்கார், முத்துகிருஷ்ணன் வீட்டு பக்கத்தில் தான் நடந்தேன். மணிக்கொடி எழுத்தாளர்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சாங்க. தி ஜானகிராமன் வந்தார், லாசாரா வந்தார், அபிதா மறக்க முடியாத ஒரு படைப்பு. கனாசுவோட மொழிபெயர்ப்பெல்லாம் படித்தேன். அந்த ரசனையோட உச்சகட்டம், பரவசமாக பாஞ்சு வர்ற ஒரு பருவம். சினிமா என்னை ஈர்த்துச்சு ஒரு நள்ளிரவில். அதனால தான் மகேந்திரன் சாரை நான் கூப்பிட்டேன். அவரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் வர முடியாமல் போயிடுச்சு. நள்ளிரவில் அமெரிக்கன் கல்லூரியில் ட்ராமையும் நான் கூப்பிட்டேன். ஏன்னா இந்த மேடையில் இருக்க எல்லாருமே என்னோட தொடர்பில் உள்ளவங்க. ஐயாவை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். பாரதி நாடகம், நான் 5 கோயிலான மதுரையில் பாரதி நாடகம் போடும்போது அவர் சந்தித்து நான் பேசியிருக்கேன். இதில் எல்லாருமே என்னோட நான் அவர்களோடு தொடர்பில் இருக்கேன். ஒரு தொடர்பற்ற தொடர்பு, டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் இதில் ஒரு ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கு. அதை நான் உணர முடியுது என்னால். அப்போ தான் கல்லூரியோட முதல் வருஷம் நான் சேர்ற போது லோகு என்கிட்ட ஒரு 3 முக்கியமான புத்தகங்களை தந்தார். ஒரு தொகுப்பு கல்யாண்ஜி அவர்கள் எழுதிய முன்பின். அது ஏற்படுத்தின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னோட பிரெயினில் வந்து பயங்கரம். பென்சில் சீவி கொண்டிருந்தேன், முறமுறவென்று எங்கோ மரங்கள் சரிய அப்படின்னு கல்யாண்ஜி எழுதியிருப்பார். அந்த கவிதை, அந்த முன்பின் இன்னும் நல்லா பசுமரத்தாணி போல மனசில் இருக்கு. அதுக்கப்புறம் என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள், மனுஷபுத்திரன் அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு.
எனக்கு தெரியாது. இந்த சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கிற இந்த மனுஷன் அன்னைக்கு என் வாழ்க்கையோட சக்கரத்தை லேசாக அசைச்சு